ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற ஒரு படகையும் அதிலிருந்த 7 மீனவர்களையும் காங்கேசன்துறை வடமேற்கு கடற்பரப்பில் வைத்து இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜ்குமார். மீனவர்களினுடைய கைது ஆனது தொடர்கதையாகி வரும் சூழலில் தற்போது இந்த கைது நடவடிக்கையில் எந்தெந்த பகுதியை சேர்ந்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர்? முழு விவரம். வணக்கம் கனகதாரா. அதாவது ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஒரு விசைப்படகையும் அதில் மீன்பிடிக்க சென்ற 7 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்திருக்காங்க. அதாவது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் நேற்று சுமார் 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை மீனவர்கள் மீன்பிடி அனுமதி டோக்கன் பெற்றிருக்கின்ற 2000க்கும் அதிகமான மீனவர்கள் வழக்கம் போல மீன்பிடிக்க சென்றனர். அவர்கள் கச்சத்தீவு மற்றும் நெடுந்தீவு மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் தடுத்து நிறுத்தி விரட்டி எடுப்பது மட்டுமில்லாமல் அது ஒரு விசைப்படகையும் அதில் இருந்து 7 மீனவர்கள் காங்கேசன் கடற்படை வடக்கு கடற்படை முகாம் அருகே கைது செய்து தற்போது விசாரணைக்காக அழுது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கைது செய்யப்பட்ட மீனவர்கள் அனைவரும் விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பார்கள் என இலங்கை வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. அதாவது கடந்த 30 வருடங்களுக்கு மேலாகவே இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களை கைது செய்வது, அவர்களை விரட்டி அடிப்பது, பின்னர் படகுகளை பறிமுதல் செய்வது, படகுகளை அரசுடன் இணைப்பது இப்படி தொடர் நிகழ்வாக நடந்து வருகிறது. இந்த சூழல்ல தற்போது மீன்பிடி தடைக்காலம் முடிந்த பின்பு மீன்பிடிக்க சென்ற தொடர்ச்சியாக ஒவ்வொரு கடலுக்குமே தமிழக மீனவர்களை குறிப்பாக ராமேஸ்வரம் பகுதியில் மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்வது இலங்கை தொடர்ச்சியாக கைது செய்வது ராமேஸ்வரம் மீனவர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உடனடியாக மத்திய மாநில அரசுகள் இந்த மீனவர்களின் படகையும் விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமேஸ்வரம் மீனவர்கள் தெரிவித்திருக்காங்க. இந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது சம்பவம் ராமேஸ்வரம் மீனவர்கள் மத்தியில் ஒரு கவலை ஏற்படுத்தியிருக்கு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.